எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலே நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதையிட்டு நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்திக்காய் நான் எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் முதலில் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விபரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே பார்ப்போமாக இருந்தால், மரியாளை யோசேப்புக்கு நியமித்திருக்கிறார்கள். திருமணம் முடித்து கொடுப்பதற்காக இப்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவரும் கூடி வரும் முன்னே மரியாள் பரிசுத்த ஆவியானவரால் கெற்பந்தரிக்கப்பட்டாள் என்று காணப்படுகிறது. இந்த வசனத்திலே அப்படியாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இங்கு இந்த உலகத்திலே முதல் முறையாக இப்படியான ஒரு தெய்வீகமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஒரு கன்னி கர்ப்பவதியாகிற ஒரு சம்பவம். பிரியமானவர்களே, இப்படியாக அந்த கன்னியை, அந்த மரியாளை யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கூடி வரும் முன்னே அந்த கன்னி கர்ப்பவதியானாள். பரிசுத்த ஆவியானவரால், தேவனுடைய ஆவியானவரால் கர்ப்பவதியானாள் என்று இந்த வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படியாக ஒரு தெய்வீகமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இதிலே மிகுதியான வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 1வது அதிகாரம் 19 to 25 வரைக்கும் வாசிக்கிறேன். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஆமேன். பிரியமானவர்களே, இதிலே பார்ப்போமாக இருந்தால், இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, அந்த கன்னி கர்ப்பவதியாகிறாள். அப்படியாக கர்ப்பவதியாகி ஆனவுடனே அந்த மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த இந்த யோசேப்பானவன் நீதிமானாயிருந்தான். அப்படியாக அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அந்த சமயத்திலே கர்த்தருடைய தூதன் இந்த யோசேப்புக்கு சொற்பனத்திலே தோன்றுகிறார். தோன்றி சொல்லப்படுகிறது, யோசேப்பே, நீ ஐயப்படாதே. இப்படியாக அந்த மரியாளுடைய கருவிலே உருவாகி இருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, தேவனால் உண்டானது என்று சொல்லி இந்த யோசேப்புக்கு சொல்லப்படுகிறது. அப்படியாக சொல்லப்பட்டு அந்த கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொல்லுகிறார், இப்படியாக உன்னுடைய அந்த குழந்தைக்கு நீ இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று அந்த தூதனானவன் யோசேப்புக்கு சொல்லுகின்ற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதிலே பார்ப்போமாக இருந்த 22வது வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று. பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படியாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. தேவனுடைய குமாரன் இப்படியாக ஒரு கன்னியின் கருவிலே உருவாவார், அவர் இந்த பூமியிலே வந்து பிறப்பார் என்று. தாவீதின் வம்சத்திலே இப்படியாக வந்து பிறப்பார் என்று. பெத்லகேம் என்னும் ஊரிலே பிறப்பார் என்று. அந்த பிரகாரம் இப்படியாக கர்த்தராலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம்.
இதுல 23வது வசனம் சொல்லுகிறது, அவன் அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம்.